ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னுடைய பசங்க தூங்கல, சீக்கிரம் எழுந்துட்டாங்க. சரி, நானுமே எழுந்து பசங்களுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். பால் ஆறுனதுக்கப்புறம் பசங்களுக்கும் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கும் டீ போட்டிருந்தேன். நாங்களும் டீ குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் பண்ணியிருந்தேன். பசங்களுமே அதை சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் இட்லி மாவு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி, அரிசி உளுந்து ஊற வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாவு அரைக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். நானும் வீக்லி ஒன்ஸ் அரைக்கணும் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே காலி ஆகிடுது. சரி, இன்றைக்கி அதனாலேயே அரிசி கொஞ்சம் கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் இட்லி மாவு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு கேட்கும்போது தோசை இட்லி ஊற்றி கொடுக்கலாம். நம்ம அரிசி கழுவின தண்ணியும் உளுந்து கழுவின தண்ணியும் கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிக்கு ஊற்றுனோன்னா நல்லா வளரும். நான் செடிக்கு தான் ஊற்றுவேன். நீங்களும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கு நான் நெயில் கட் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நெயில் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் வளர்ந்துட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி எல்லாேருக்கும் கட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு கையோடு உட்கார வச்சு கட் பண்ணிட்டேன். அப்புறம் 11 மணி போல் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு மதியம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலான்னு இருந்தேன். மஷ்ரூம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் லெமன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன், காய்கறி எல்லாமே. அதுக்குள்ளே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவரு பண்ணுறேன்னு சொன்னார். சரி, அவர் பண்ணால் பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே பசங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கறிப்பட்டை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே கரம் மசாலா அரைச்சா நல்லா வாசனையே டேஸ்ட்டாக இருக்கும். கறிப்பட்டை ஸ்பைசஸ், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து குட்டி வெங்காயம், சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காரத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் 2ம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 கப் தயிர், நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மஷ்ரூமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் அரிசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தம் போடுங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் எக்கும் தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு பீட்ரூட் ரைஸ் பண்ணியிருந்தேன். மதியம் போல் மாவு அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் பசங்களை விளையாட விடலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்து ராகி சேமியா புட்டு பண்ணியிருந்தேன். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ராகி சேமியாவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி குண்டாவில் வந்து ஊற வச்சுருந்த சேமியாவை ஃபில்டர் பண்ணி எல்லாமே அதில் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய், 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியான ராகி சேமியா புட்டு கிடைக்கும். பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.